மாடி தோட்டத்திலே ரம்பூட்டான் இவ்வளோ பெருசாக வரும் அப்படின்ட்டு கண்டிப்பாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த சம்மரில் கூட இந்த மிளகு கொடி எவ்வளோ செழிப்பாக வளர்ந்துட்டு இருக்கு பாருங்கள். இந்த டைமில் வாட்டர் ஆப்பிள் சீசன் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. கொஞ்சமாக தான் காய் வச்சிருக்கு. பூ எல்லாமே இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 50 முருங்கைக்காய் மேலே நம்மளுடைய யாழ்ப்பாணம் முருங்கை இந்த வாட்டி காய் கொடுத்துருக்கு. உங்கள் மாடி தோட்டத்துக்கு தேவையான தரமான பொருட்கள் குறைவான விலையில், மேலும் ஒட்டு ரகம் மற்றும் அரிய வகை பழமரக்கன்றுகள், பூச்செடிகள் மற்றும் மூலிகை செடிகளும் நம்ம ஆர்கே பட்டறையிலே கிடைக்கும். இடம் குரோம்பேட்டை தாலுகா ஆஃபீஸ் அருகில் வாரத்தில் 7 நாட்களிலும். மேலும் rkpatrai.com அப்படின்ற வெப்சைட்ல பொருட்களை ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிக்கலாம். வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கொரியர் மற்றும் பார்சல் வசதி மூலமாக பொருட்கள் இந்தியா முழுவதும் டெலிவரி செய்யப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கால் இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பட்டறை. ஸோ இன்றைக்கி நம்மளுடைய மாடித்தோட்டம் கார்டன் டூர் பார்ட் 2 தான். ஸோ பார்ட் 1 பார்த்துருப்பீங்க நீங்கள். நம்ம மாடித்தோட்டத்தில் இருக்க ஒரு சைடில் இருக்க பிளான்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு கவர் பண்ணியிருப்போம் அதில். ஸோ இப்போ ரிமைனிங் பிளான்ஸ் எல்லாமே தான் இந்த வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறைய பழமரங்கள் தான் இருக்கும். அண்ட் இந்த சீசனுக்கு வந்து நிறைய பழமரங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈல்டு கொடுக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. அதை பற்றின ஒரு சில அப்டேட்ஸ் தான். அண்ட் மேலே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். மேலே இப்போ எந்த அளவுக்கு இருக்குது, நம்ம ரெடி பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 15 டேஸ் கிட்ட ஆகிடுச்சு. இப்போ எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம பட்டறை ஜாயின் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம பட்டறையில் வச்சு உடனே பார்க்கணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ நம்ம கார்டன் டூரில் இன்றைக்கி முதல் அப்டேட் பார்த்திங்க அப்படின்னா ட்ராகன் ஃப்ரூட்டு தான். அண்ட் லாஸ்ட் டைம் வந்து நிறைய ஈல்டு கொடுத்துச்சு இந்த வாட்டி. அண்ட் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா புதுசாக வர பிரான்ச்சஸ் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு. அடுத்த மாதத்தில் வந்து பூ வைக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் போன டைமை விட இந்த டைம் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நிறைய ஈல்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த மாதத்துலேருந்து பூ வைக்க ஆரம்பிச்சிடும். ஏப்ரல்லேருந்து ஆரம்பிச்சதுன்னா அரௌண்ட் ஒரு செப்டம்பர் அக்டோபர் முதல் மழை வந்து கண்டினியூஸாக பெய்யறது வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு பழம் கொடுத்துட்டே தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த டைம் ஒரு நல்ல ஈல்டு இருக்கும். அதெல்லாமே அங்கே அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேன். அண்ட் அடுத்ததாக வந்து நம்மளுடைய கொய்யா மரம் ரொம்ப நாளாக நம்ம வந்து ஏபிஎஸ் ஸ்டாண்ட் செட் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. எல்லாத்துக்குமே செட் பண்ணியாச்சு. இந்த மரத்துக்கு மட்டும் தான் நம்ம வைக்கவே இல்லை. ஏன்னா தூக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இடமும் ரொம்ப கன்ஜஸ்டடாக இருந்தது இங்கே. அண்ட் ஒரு வழியாக வந்து அதுக்கு ஒரு 20x20 ஏபிஎஸ் ஸ்டாண்ட் வந்து செட் பண்ணிவிட்டு கால் வந்து சின்னதாக வச்சுட்டோம். ஏன்னா அதுக்கு மேலே தூக்க முடியல எங்களால். ஒரு 4 பேர் சேர்ந்து தான் தூக்கி அதை செட் பண்ணிவிட்டோம். அண்ட் இப்போ வந்து ரொம்ப க்ளீன் பண்ணுறதுக்கும் சரி, குப்பையெல்லாம் பெருக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அண்ட் அதுக்குள்ளேயே வந்து பொன்னாங்கண்ணி கீரை வந்து சும்மா கொஞ்சம் நட்டு விட்டேன். பார்த்திங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள். முன்னாடி வந்து புதினா நட்டு விட்டேன். பட் அதை எடுத்துகிட்டு திருப்பி புதினா நட்டு வச்சேன், வரல சுத்தமாக. பட் அப்புறம் பொன்னாங்கண்ணி வச்சேன். இப்போ வந்து சூப்பராக வளர்ந்துட்டு இருக்குது. இதில் அடுத்ததாக இருவாச்சி மல்லி ஒன்று, நம்ம இந்த சைடில் ஒரு குண்டு மல்லி ஒன்று வச்சுருக்கோம், இங்கே ஒரு இருவாச்சி மல்லி ஒன்று வச்சுருக்கோம். ரெண்டுமே வந்து சம வாசனை இருக்கும். அண்ட் இதை கட்டி விட்டுட்டு கீழே மட்டும் தான் ப்ரூன் பண்ணி விட்டேன். கீழே மட்டும் தான் புது லீஃப் வந்து மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்கு. மேலே இன்னும் ப்ரூன் பண்ணலை. ஸோ இது கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா இதை ப்ரூன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. ஏன்னா ரெண்டுமே கழிச்சு விட்டோம்னா ரொம்ப எம்டியாக இருக்கும் இந்த இடம். அதனால் அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கனகாமரம். ஸோ அம்மா மேலே வந்து மெயின்டைன் பண்ணுற ஒரே செடி பார்த்திங்க அப்படின்னா இது தான். ஸோ அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றக்காக முன்னாடி வச்சாங்க ஊர்லேருந்து கொண்டு வந்து. அண்ட் இப்போ இதுலேருந்து நிறையா செடி சைடில் ஒன்று விழுந்து நிறையா வருது. பட் நேற்று நிறையா பூ இருந்துச்சு. காலையில் வந்து பறிச்சுட்டு போயிட்டுருக்காங்க போல இருக்குது. அண்ட் இந்த வெரைட்டியில் பார்த்திங்கன்னா விதை உழுந்து ஒரு சில வெரைட்டியில் வந்து விதை உழுந்து முளைக்காது. பட் இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ காஞ்சி லைட்டாக தண்ணி பட்டுச்சுனாலே வெடிச்சிட்டு நிறையா செடி முளைக்கும் அப்படியாது. ஸோ இங்கே பக்கத்தில் கேட்குறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு செடியை நம்ம எடுத்து கொடுத்துட்றது. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாம்பு புடலை நம்ம ஒன்று வச்சுருக்கோம். இதில் வந்து நிறையா ஈல்டு எடுத்தோம். அது இந்த டைம் கொஞ்சம் விதையும் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு சிலவங்க கேட்டிருந்தாங்க கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இங்கே பார்க்கும்போதே தெரியும் இந்த பாம்பு புடலை வந்து பழுத்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் விட்டுருவோம். பட் முன்னாடி நம்ம எடுத்ததெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக கிட்டத்தட்ட ஒரு 7 ஃபீட் ஹைட்டுக்கு இருந்துச்சு. அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 4 to 4.5 ஃபீட் தான் நம்ம விட்டு வச்சுருந்தோம். அதுவுமே பழுத்துருச்சு. அண்ட் அதை தவிர்த்து ஒரு சில பிஞ்சுகளும் மறுபடியும் இறங்குது. இதில் இங்கே முன்னாடி எல்லாமே பிஞ்சு இருக்குது. அண்ட் இது வந்து கொஞ்சம் லென்த்தாக வரும். ஒரு சில பிஞ்சு வந்து பார்த்தாலே தெரியும் அது லென்த்தாக வராதுன்ட்டு. பட் இது வந்து நம்ம கல் கட்டி விட்டோம்னா நல்லா லென்த்தாக வரும். ஒரு 18x 24 சைஸ் க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கோம். அண்ட் நல்ல ஈல்டு. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பாம்பு புடலை போட்டிருக்கோம். இதெல்லாம் நான் முன்னாடி வீடியோஸ்லாம் சொல்லியிருந்திருப்பேன். அதில் இருந்துமே நல்ல ஈல்டு இருந்துச்சு நமக்கு. அண்ட் கருவேப்பிலை வந்து இந்த பனிக்காலம் முடிஞ்சதும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டல்லாக தான் இருக்கும். உங்களுக்கு இந்த லீஃப்லாம் பார்க்கும்போது தெரியும் பாருங்க, ஒரு மாதிரி எல்லோயிஷாக டாட்டடாக. ஸோ இப்போ வந்து இது ஃபுல்லாக நம்ம கழிச்சு விட்டுட்டு உரம்லாம் வச்சோம் அப்படின்னா இனிமேல் புதுசாக வரது வந்து சூப்பராக வளர ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட இதுவுமே நமக்கு ஒரு 6 வருஷம் மேலே இருக்குது இந்த கருவேப்பிலையும் நல்லா. ஆனால் இப்போ அடிக்கடி பறிக்கிறது இல்லை அவ்வளோவா. ஸோ கீழே ஒரு செடி இருக்குன்றதால் அதையே பறிச்சிடுறாங்க. இதில் வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது. ஸோ ஒரு கீரை போட்டிருந்தோம் நம்ம இதில், முளைக்கீரை. பட் இது வந்து பறிக்கவே இல்லை. அப்படியே ஒரு 1 கட்டு 1.5 கட்டுக்கிட்ட வேஸ்ட்டாக போயிடுச்சு. பட் விதை இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் அதில் வந்து கண்டிப்பாக விழும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூபெர்ரி. இந்த ப்ளூபெர்ரி இந்த அளவுக்கு செழிப்பாக இங்கே வரும் அப்படின்னு நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவ்வளோ சூப்பராக வளர்ந்துட்டு இருக்குது. அண்ட் கூடி சீக்கிரம் வந்து பிஞ்சும் வைக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பிரான்ச்சஸ் எடுத்துகிட்டு இருக்குது. இப்போ நம்ம கிளைமேட்டுக்குலாம் வராதுலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பட் நம்ம கிளைமேட்டுக்குலாம் சூப்பராக வரும். பட் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இங்கே கொஞ்சம் சுற்றி வந்து க்ரீனிஷாக கொஞ்சம் நிழலாக தான் இருக்குது. கொஞ்சம் இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில்னஸாகவும் இருக்கும். ஸோ ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கிறத விட இங்கே இருக்கிறத வந்து கொஞ்சம் அதுக்கு வெயில் தாக்கம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். மேபி அதனால் கூட இந்த செடி இப்போ இருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு கிளையுமே வந்துட்டு இப்போ 2 பேன்ச்சஸ் 3 பேன்ச் அந்த மாதிரி வைக்குது. ஸோ ஒரு குச்சி வச்சு கட்டி விடுவோம் நம்ம. அடுத்த டைம்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஈல்டு எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அப்புறம் அந்த வல்லாரை
வல்லாரை வந்து இனிஷியல் ஸ்டேஜில் வந்து முக்கிக்கிட்டே இருந்துச்சு, வரவே இல்லை சுத்தமாக. ஒரு 2 கன்று தான் கொண்டு வந்து வச்சேன். கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் ஆச்சு, சுத்தமாக வரவே இல்லை. அப்புறம் மறுபடியும் நானும் அதை போட்டு இதை போட்டுன்னு பார்த்தா ஒன்றும் செட் ஆகல. அப்புறம் ஒரு டைம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக மண்ணை எடுத்துகிட்டு சாயில் கூட ஃபுல்லாக மல்டிமெண்டர்லாம் நல்லா ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணி போட்டு செட் பண்ணிவிட்டு அப்புறம் பஞ்சகாவியெல்லாம் ஊற்றி விட்டேன். அப்புறம் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிது. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக படர்ந்து எல்லாமே வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதிலேருந்து எல்லாமே ஒரு கட்டிங்ஸ் போட்டோம்னா தாராளமாக எடுக்கலாம். இந்த ஒன்றுத்துலேருந்துமே வேறு இறங்கும். ஸோ நம்ம ஒரு சின்ன பாட்டு வச்சு அதை மேலே வச்சோம் அப்படின்னாலே ஒரு கட்டிங்ஸ் போட்டு தாராளமாக எடுக்கலாம் இதில். அண்ட் அடுத்ததான் வந்து லிச்சி. அண்ட் லிச்சி தான் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோ க்ரோத் தான், அந்தளவுக்கு வரல. ஏன்னா இடையில மெயின்டைன் பண்ணாமல் விட்டேன்ல அந்த டைமில் தான். பட் இப்போ வந்து கொஞ்சம் ஃபெர்டிலைசர்லாம் கொடுத்தோடனே கொஞ்சம் புது துளிர்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. பட் காய்க்கு கொஞ்சம் லேட் ஆகும், பட் கண்டிப்பாக காய்க்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை அடுத்த அப்டேட் பண்ணுறேன். அண்ட் ப்ளம்ஸு இதுவுமே தான் நம்ம கிளைமேட்டுக்கு வராது அப்படின்னு நான் தான் நினச்சேன். பட் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ செழிப்பாக வளர்ந்துட்டு இருக்கு பாருங்கள் செடி. இது என்ன ஒன்றுனா இலை சுருட்டல் மாதிரி வந்துச்சு இதில். ஸோ அதுக்கப்புறம் மீனம் தான் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணேன். மேலே இருக்க லீஃப் எல்லாமே வந்து இலை சுருட்டெல்லாம் ஸ்டாப் ஆகிட்டு நல்லா பெரிய பெரிய லீஃபாகவே வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல க்ரோத். ஆனால் இந்த டைம் ஈல்டு இருக்காது, ஏன்னா ஸ்டெம் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங் ஆகலை. பட் நம்ம அடுத்த பனிக்காலத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிசம்பர் ஜனவரி அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா இதில் ஈல்டு பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸ்டெம்மும் அதுக்குள்ளே ஓரளவுக்கு நல்லா பருத்துரும். ஏன்னா நம்ம வச்சு ஒரு 3 மாதம் ஆகுது. 3 மாதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெம் அப்போ இருந்ததுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்னும் ஒரு 5-6 மாதத்தில் வந்து இன்னும் சூப்பராக வளர்ந்துடும். அண்ட் மாதுளை வந்து பார்த்திங்கன்னா நல்லா உள்ளே மாட்டிக்கிச்சு. உள்ளே மாட்டினதால் இந்த சைடில் வாட்டர் ஆப்பிள் மறைச்சிக்கிச்சு, இந்த சைடில் ப்ளம்ஸ் மறைச்சிக்கிச்சு. ஸோ அந்தளவுக்கு வெயில் இல்லை. அந்த சைடில் இருக்கிற செடியெலாம் வந்து நல்லா வளருது. பட் பிஞ்சு வைக்கல, நம்ம ஃபுல்லாக ப்ரூன் பண்ணி விட்டுட்டு கழிச்சு விட்டோம் இல்லையா, அதனால் இப்போ தான் வந்து பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் இது வந்து பிஞ்சு இறங்கும் கண்டிப்பாக இப்போ. அண்ட் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. சம்மருக்கு வந்து ஓரளவுக்கு மாதுளையிலேருந்து நம்ம நல்ல ஈல்டு எடுக்கலாம். அதெல்லாமே நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். அண்ட் அடுத்ததான் வந்து வாட்டர் ஆப்பிளோட சீசன் இப்போ தான் பிப்ரவரியில் வந்து காய்க்க ஆரம்பிக்கும். பட் நம்மளது இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் பூ வைக்க ஆரம்பிச்சிது. பிப்ரவரினா உங்களுக்கு ஃபுல்லாக பூ வச்சிரும், அதுக்கப்புறமா தான் வந்து பிஞ்சு பிடிக்க ஆரம்பிக்கும். பட் பிப்ரவரியில் வந்து நமக்கு அந்த அளவுக்கு கொஞ்சம் தான் பூ வச்சுது. மறுபடியும் பார்த்திங்கன்னா இப்போ தான் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த நுனியிலலாம் தெரியுது பார்த்திங்களா, இது எல்லாமே பூ தான். கொஞ்சம் லேட்டாக தான், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மார்ச் ஆகிடுச்சா, 15 தேதி கிட்ட ஆகிடுச்சா, இப்போ தான் வந்து ஃபுல்லாக பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. பட் இருந்தாலும் அப்போ வந்தது எல்லாமே ஓரளவுக்கு வந்து நல்லா பெருசாகிடுச்சு. இன்னொரு 1 வாரம் 10 நாளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக நம்ம பறித்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இதில் நிறையா கொத்து இருக்குது அங்கங்கே. அடுத்ததாக வாட்டர் ஆப்பிளுக்கு முன்னாடி ஒரு சக்கரவள்ளி கிழங்கு நம்ம வச்சுருக்கோம். எப்போவுமே கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 வருஷமாக நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த இடத்துல வந்து சக்கரவள்ளி கிழங்கு தான் இருக்கும். ஸோ அதுக்கான அட்மாஸ்பியர் வந்து இங்கே கரெக்டாக இருக்கும். வெயிலும் அந்தளவுக்கு இருக்காது. நிழலும் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா ஷேடடான பிளேஸ் தான் எப்போவுமே. அண்ட் இப்போவே பார்த்திங்கன்னா கிழங்கு வச்சுருக்கு உள்ள. அண்ட் இதெல்லாமே வந்து நம்ம இன்னொரு இல்லை அறுவடை பண்ணுறதுக்கு தயாராகிடுச்சு. நல்லா பெருசாகவே இருக்குது கிழங்கு எல்லாமே. உங்களுக்கு இதை பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள். ஸோ மண்ணுக்குள்ளே இருக்கிறது வந்து ப்ரௌனிஷாக இருக்குது, மண்ணுக்கு மேலே இருக்கிறது கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் சாயில் ஃபில் பண்ணணும் அதில். ஸோ அதிலேருந்து பார்த்திங்கன்னா இப்போ எப்படி இன்னொரு 15-20 நாள் ஆர்வஸ் பண்ணிவிடுவோம் இல்லையா. ஸோ அதுக்கப்புறமேட்டு நமக்கு செடி வேணுன்றதுக்காக அதில் இருக்கிற செடியை வந்து பக்கத்தில் ஒரு க்ரோ பேக்கில் பாட்டிங் மிக்ஸ் செட் பண்ணி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து வேறு இறங்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் கட் பண்ணிவிட்டு நம்ம இதை எடுத்துக்கலாம். அண்ட் இதுலேருந்து ஓரளவுக்கு இந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே வச்சுட்டு தான் இருப்போம் அடையில். இதுக்கு அடுத்ததான் வந்து மிராக்கிள் ஃப்ரூட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வளருது இங்கே. இடையில ஸ்ட்ராபெரிலாம் வச்சு விட்ருக்கேன். பட் எல்லாமே வந்து கொஞ்சம் சொதப்பல் தான் இங்கே, ஏன்னா சுத்தமாக வெயில் படலை இப்போ அதுக்கு. இங்கே வச்சு விட்ட உடனே இந்த செடியும் வந்து புஷ்ஷாக வர ஆரம்பிச்சிருச்சா, அதனால் அண்ட் மிராக்கிள் ஃப்ரூட்டும் இப்போ தான் வந்து இந்த புது பிரான்ச்சஸ்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 1 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன் ஈல்டு எடுக்கிறதுக்கு. அண்ட் செரியுமே வந்து இப்போ பெரிய மரமாக ஆகிடுச்சிங்க. இந்த எல்லாமே வந்து பின்னாடி இருக்க 24x24 க்ரோ பேக்கில் மாற்றி வச்சுருந்துருப்பேன், பார்த்துருப்பீங்க. அண்ட் இப்போ இதுவுமே வந்து பிஞ்சு வச்சுருந்துச்சு. பட் என்னென்னா பழுக்கிற செடியிலே வந்து அணில் வந்து ஃபுல்லாக காலி பண்ணிடுது இதை. அண்ட் இப்போ வந்து ஒன்று கூட இல்லை. மறுபடியும் நம்ம கழிச்சு விட்டுட்டு கொஞ்சம் மீனமில்லம்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு பழம் பறிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பீனட் பட்டர் ஃப்ரூட், இதுவுமே பெரிய மரமாக போயிடுச்சு. நம்மக்கிட்ட இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மரம் அப்படின்னா இதுதான் சொல்ல முடியும். அண்ட் அதுவுமே பார்த்திங்கன்னா ஏஜ்டு தான், ஒரு 6 to 7 இயர்ஸ் இருக்கும் நம்ம வச்சு அதில். அண்ட் இப்போ வந்து பழங்களும் வச்சுருக்கு. இதில் என்ன ஒன்றுனா இந்த மரத்துக்கு வந்து தண்ணி ரொம்ப ஜாஸ்தியாக தேவை. ஸோ நம்ம ஒரு நாள் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வந்து தண்ணி ஊற்ற விட்டாலும் உடனே ட்ரை ஆகிடுது. ஸோ நான் மற்ற மரம் மாதிரி கம்பேர் பண்ணி ஒரு சில டைம் ஏதோ ஞாபகத்தில் ஊற்றிடுவேன், அதை டக்குன்னு ட்ரை ஆகிடுது. உங்களுக்கு இலை பாருங்கள், அந்த அளவு தெரியும் ஒரு மாதிரி அங்கங்கே பேட்சாக கம்மியாக இருக்கிற மாதிரி. ஸோ அதுக்கான ரீசன் வந்து அதுதான். அதனால தான் அதில் கொஞ்சம் ஃபாலோ பண்ண முடியல. ஏன்னா பூலாம் வச்சுருந்தா சடனாக ஒரு நாள் நம்ம தண்ணி ஊற்றினாலும் டக்குன்னு கொட்டிடுது. அதனால் அந்தளவுக்கு ஈல்டு எடுக்க முடியல அதில். அப்புறம் ரம்பூட்டான் எல்லோ, இந்த பாருங்கள் ஹைட்டாக ஒரு மரம் இருக்கு இல்லையா, இதுதான் கிட்டத்தட்ட ஒரு 4 ஃபீட்டில் தான் வச்சேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ஃபீட்டுக்கு மேலேயே வந்துருச்சு.
அண்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சூப்பராக வளர்ந்துருச்சு. பட் இது வந்து என்னென்னா மாடி தோட்டத்துக்கு ப்ரிஃபரபிள் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் ஒரு டெஸ்டிங்காக ஒன்று வைப்போம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன். இது வந்து எல்லோ ரம்பூட்டான்லேயே வந்து எல்லோ வெரைட்டி 18க்கு 24 க்ரோ பேக். இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா மேலே கட் பண்ணி விட்டுருவேன். அப்புறம் ஒரு 3-4 பிரான்ச் வந்துட்டு அடுத்த சீசனில் ஏதாவது ஈல்டு எடுக்க முடியுமா அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம் உங்களுக்கு. அடுத்ததாக உள்ளே வந்து ஒரு பரண்டை, அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா வளர்ந்து மேலே வந்து கொடி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதுக்கும் மேலே நம்ம அந்த ஃப்ரேம் செட் பண்ணியிருக்கோம்ல, அதுலேருந்து ஏற ஆரம்பிச்சு. ஆக்சுவலாக ரொம்ப நாளாக வளராமலே இருந்துச்சு. ரீசன் என்ன அப்படின்னா பரண்டைக்குலாம் நல்லா வெயில் வேணும், இங்கே வந்து சுத்தமாக வெயில் படாது. ஸோ நானும் எப்படியாவது திக்கி தண்ணி வளர்ந்துருன்ட்டு வளர வச்சுட்டேன். அண்ட் இப்போ வந்து மேலே வெயில் பட ஆரம்பிச்சிருச்சு. மேலே போனோடனே நிறைய பிரான்ச்சஸ் விட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தண்ணி மட்டும் கொஞ்சம் கம்மியாக ஊற்றி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னாலே பரண்டை சூப்பராக வளர ஆரம்பிச்சிடும். பக்கத்துலேயே வந்து ஒரு பேஷன் ஃப்ரூட் ஒரு 18 inches ஸ்பாட்டில் வச்சோம். ஒரு சின்னதாக ஒரே ஒரு இலை தான் இருந்தது ஒரு குச்சியில். அண்ட் அதை தான் சரி எப்படிடா வரும்னு கொண்டு வந்து தான் வச்சேன். பட் சூப்பராக வளர்ந்து மேலே ஃபுல்லாகவே படர்ந்துருச்சு. நான் மேலே போகும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன் அது எப்படி இருக்குது இப்போ அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு கருணைக்கிழங்கு கிட்டத்தட்ட 2 வருஷமாக இதுக்குள்ளேயே தான் இருக்குது. நாங்களும் இது அறுவடை பண்ணணுன்ட்டு அறுவடை பண்ணவே இல்லை. இந்த மாதிரி செடி வரும், அப்புறம் பார்த்திங்கன்னா அதுவே அழுகி போயிடும். பட் இதில் வந்து பூக்களை இது வந்து பூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு பூத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அடுத்த ஒரு இதில் அப்டேட் பண்ணுறேன். 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு இந்த கிழங்கு. லாஸ்ட்டு 2 வாட்டியாக செடி வரும், அப்புறம் அழுகிறோம், அப்புறம் ஒன்றுமே இருக்காது, அப்படியே எம்டியாக இருக்கும் தொட்டி. பட் கிழங்கு வந்து கொஞ்சம் பெருசாக தான் வச்சுருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அதை நான் பார்த்திங்கன்னா வெத்தலை கொடியும் வந்து நமக்கு எப்பவும் போலவே இந்த டைமும் வந்து நல்லா செழிப்பாகவே இருக்குது. ஸோ இங்கே வந்து அந்தளவுக்கு ரொம்ப வெயில் படாது. நிறைய பேர் அதை மாடியில் வச்சுட்டு காஞ்சு போயிடுது, நீங்கள் மட்டும் மாடியில் வச்சுருக்கீங்களே சூப்பராக இருக்குன்ட்டு. ஸோ அதுக்கான ரீசன் இதுதான். இந்த இடத்துல அவ்வளோ சுத்தமாக வெயில் படவே படாது. மிஞ்சி போனால் ஒரு 2 மணி நேரம் வெயில் தான் படும். மற்றபடி சுற்றி மரம் இருக்கிறதால எல்லாமே மறைச்சிடும் அதை. அதனால் அது சூப்பராக வளர்ந்துருக்கு. அண்ட் இது வந்து ஒரு ஆல் ஸ்பைசஸ் பிளான்ட்டு தான். ஒரு பெயிண்ட் பக்கெட்டில் நம்ம வச்சுருக்கோம். லாஸ்ட் டைம்லாம் வந்து ஒரு லீஃப் எல்லாமே ரொம்ப கரிஞ்சு ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் இந்த டைம் வந்து சூப்பராக வளர்ந்துருக்கு. அண்ட் பார்க்கவும் நல்லா பார்த்திங்க அப்படின்னா நல்லா க்ரீனிஷாக சூப்பராக இருக்குது. பட் இப்போ வந்து அவ்வளோவா சமைக்க எடுக்கிறது கிடையாது. இதை எப்போயாவது ரொம்ப ரேராக தான் பறிக்கிறாங்க. இதை நான் முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இஞ்சி வந்து நம்ம ஒரு 2 ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி அப்படியே வச்சோம். பட் எடுக்காதால என்னென்னா இஞ்சிலாம் சிறுத்துருச்சு. நம்ம அது கரெக்டாக அந்த ஸ்டேஜில் வந்து எடுத்துடணும் அதை. பட் நம்ம ஓரளவுக்கு எடுத்தோம், பட் மிச்சம் எடுக்காமல் விட்டதால் அதெல்லாம் வந்து சிறுத்துருச்சு. நம்ம எடுத்துகிட்டு நம்ம வேறு எதையாவது ரிப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு நமக்கு ஒரு நல்ல ஈல்டு இருக்கும். அண்ட் அடுத்ததாக வந்து மிளகும் வந்து ஆஸ் யூஷுவல் சூப்பராக வளர்ந்துருக்கு நம்ம மாடி தோட்டத்தில் எப்போவுமே. ஏன்னா இங்கேயுமே நான் வெத்தலைக்கு சொன்ன மாதிரி தான் வெயில் வந்து அந்த அளவுக்கு படாது, ப்ராப்பராக இருக்கும். பட் வந்து இன்னும் பிஞ்சு வைக்க ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறேன். இந்த டைம் வந்து நமக்கு போன டைம் வச்சதை விட கண்டிப்பாக நிறையா வைக்கும். ஏன்னா நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது இந்த வாட்டி, எல்லா சைட்லேயுமே படர்ந்துருக்கு ஃபுல்லாக. எனக்கு வந்து இந்த வெயில் காலத்தில் வந்து கொஞ்சம் லீஃப் எல்லாம் கருக ஆரம்பிக்கும். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து அந்த மாதிரி ஆச்சு. பட் இந்த டைம் எப்படின்னு தெரியல. ஏன்னா லாஸ்ட் டைம் விட இந்த டைம் கொஞ்சம் செடி நிறையா இருக்குது. கொஞ்சம் அந்த ப்ராப்ளம் வராமல் இருக்குமா என்னென்னு தெரில. நான் அதெல்லாமே அடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அடுத்ததாக மரவெண்டை நம்ம வந்து ஒரு 22 inches பிளாக் பாட்டில் நம்ம வச்சுருக்கோம். சூப்பராக வளர்ந்துருக்கு. அண்ட் இனிஷியலாக வந்து கொஞ்சம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்லாம் வந்துருச்சு. ஸோ அதெல்லாமே ப்ராப்பராக செட் பண்ணிவிட்டு இப்போ வெண்டைக்காய் செடி பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக வளர்ந்துருக்கு. என்னென்னா இதில் காய்க்கிற வெண்டைக்காய் வந்து பறிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, அது எப்படி இருக்குன்னு தெரில அப்படின்ட்டு அப்படி சொல்லி விட்டு நிறைய வெண்டைக்காய் விதை தான் விழுந்துருச்சு எல்லாமே. அண்ட் இப்போ விதையும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். கீழே வளர்றது பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பிரான்ச்சஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் மற்ற நம்ம வெண்டைக்காய் பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் லைஃப் ஸ்பேன் ஜாஸ்தி தான். அது 6-9 மாதத்தில் போயிடும்னா இது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ மேலேயும் ரொம்ப போக விடாமல் ப்ரூன் பண்ணி விட்டு கொஞ்சம் ஒரு குத்து செடி மாதிரி வளர்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். பட் இது வந்து டேஸ்ட் வந்து நானுமே இன்னுமே பண்ணலை. அளவுக்கு அடுத்து 2-3 பிஞ்சு வருது, அதை எடுத்து டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு அடுத்த வாட்டி நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் இதுக்கு மாதிரி சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு முள்ளு கத்திரிக்காய் செடி. ஸோ நம்ம கிட்ட இருக்கிற பழைய கத்திரிக்காய் செடி இது ரொம்ப நாளாகவே இருக்குது. இது நிறைய ஈல்டும் எடுத்து இப்போ கொஞ்சம் ப்ரூன் பண்ணி விட்டுருக்கேன். ப்ரூன் பண்ணி விட்டு கொஞ்சம் மருந்துலாம் அடிச்சு விட்ருக்கேன். கொஞ்சம் புது லீஃப்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. நான் அடுத்தடுத்து வந்து கண்டிப்பாக நமக்கு நல்ல ஈல்டு கிடைக்கும் இதில் இருந்து. அடுத்ததான் வந்து யாழ்ப்பாணம் முருங்கை, நம்மளுடைய ஃபேவரட் பிளான்ட்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட எக்கச்சக்கமாக பிஞ்சு பிடிச்சிருக்கு. நிறைய வந்து கொத்தாக பிஞ்சு பிடிச்சிருக்கு. பார்க்கும்போது தெரியும் பாருங்கள். அண்ட் எல்லாமே வந்து நல்ல சைஸ் நல்ல டேஸ்ட்டு இருக்கும் இந்த முருங்கைக்காய் பொறுத்த வரைக்கும். அண்ட் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா இப்போ தண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு புழு ஒன்று வந்து இறங்கியிருக்கு. அது உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக அரிச்சு இந்த மாதிரி எல்லாத்தையுமே வெளியில் கொட்டுது. பட் அது எப்படி எனக்கு அதுலேருந்து இந்த மரத்தை காப்பாற்றுறது அப்படின்னு தெரில. ஏன்னா ஒரு பெரிய கிளை இருந்தது, அதை வெட்டி பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சது உள்ளுக்குள்ளே புழு இருந்த மாதிரி. பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி இங்கேயுமே அரிச்சிட்டு வருது. அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நானுமே நிறைய பேர் கேட்கணும்னு வச்சுருக்கேன். ஏன்னா அது இப்படியே விட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மரத்தையே டேமேஜ் பண்ணிவிடும் அப்படின்னு நினைக்கிறேன்.
உள்ளேருந்து ஃபுல்லாக அரிச்சு அப்படியே வெளியில் கொண்டு வந்து கொட்டிடுது. அது ஒரு புழு தான் அது. நான் பார்த்தேன் அதை. பட் அது எப்படி இது பண்ண சொல்ல, பட் அதை நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் வந்து இது எப்படி சரி பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கும் தெரிஞ்சதுன்னா மறக்காமல் நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இலைப்பிரண்டை வந்து நமக்கு முன்னாடி இங்கே வச்சுருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் ஒரு வளர்ச்சியும் கிடையாது. அப்புறம் தூக்கி இந்த சைடில் போட்டேன். இப்போ கொஞ்சம் நல்லா வெயிலும் பட ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் புது லீஃப் வந்து கொடியும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 நாளில் நடந்தது தான் இது. பக்கத்தில் வந்து இதெல்லாம் வந்து பீன்ஸ் இருந்த க்ரோ பேக். ஸோ அது எல்லாமே வந்து அப்படியே எம்டியாக விட்டாச்சு. இங்கே உரம்லாம் போட்டு வச்சுருக்கு. நம்ம நாற்று வருது இல்லையா, அது எல்லாமே அப்படியே மாற்றி வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து காந்தாரி மிளகாலேயே லாங் வெரைட்டி இது. அண்ட் இப்போதைக்கு நமக்கு ஓரளவுக்கு ரெகுலராக மிளகா கொடுத்துட்ருக்க செடி பார்த்திங்க அப்படின்னா இதுதான். அண்ட் வர டெய்லியுமே ஒரு 5-6 மிளகா தேவை அப்படின்னா அப்படியே பறிச்சுப்பாங்க. அண்ட் மறுபடியும் இப்போ ஃபுல்லாக எடுத்துகிட்டு கொஞ்சம் ப்ரூன் பண்ணி விட்டுட்டு மீன் பஞ்சகாவியெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா திருப்பி அடுத்து காய்க்க வைக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் இதில் வந்து ஒரு பச்சை கத்திரிக்காய், நீல கத்திரிக்காய் இருக்குது. அண்ட் நான் சொன்னேன் இல்லையா, பழைய கத்திரிக்காய் 2 செடி. அதில் வந்து ஒரு செடி இது, இன்னொன்று அது, மற்ற எல்லாமே பட்டுருச்சு. எல்லாமே வந்து விதை போட்டிருக்கேன். அது எல்லாமே கண்டிப்பாக அடுத்தடுத்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். அடுத்ததாக ஒரு பரங்கி கொடி நம்ம விட்டுருக்கோம். இதில் இது வந்து நம்ம அந்த வாட்டர் டேங்கில் தான் நம்ம வச்சுருந்தோம். அண்ட் இந்த கொடி விதை போட்டு கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக வளராமல் இருந்து சடனாக முளைச்சி மேலே வந்துருச்சு. அண்ட் வந்துட்டு கடகடன்னு மேலே ஏறிடுச்சு. பந்தலில் போனதுக்கப்புறமேட்டு நிறைய பிஞ்சு வச்சுது. பட் எதுவுமே வந்து காய் நிற்கலை. அது அப்புறம் அந்த ஓலைக்கொட்டையை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிது. ஓலைக்கொட்டையை பிடிச்சோடனே லைனாக இப்போ 3 பிஞ்சு வச்சுருக்கு அதில். ஸோ அதான் அதுக்கான அந்த இடம் வந்து வேணும். இடம் வந்து ப்ராப்பராக அமைஞ்சிருச்சு அப்படின்னா பிஞ்சு வைக்கும். ஏன்னா நல்லா தான் மெயின்டைன் பண்ணுறேன் இந்த பிளான்ட்டை. பட் அந்த இடம் அமைஞ்ச உடனே பார்த்திங்க அப்படின்னா 3 பிஞ்சு வச்சுருக்கு. ஓரளவுக்கு நல்லா பெருசாகவே வந்துருச்சு. இங்கேயும் வந்துச்சு. பட் பிஞ்சு இறங்கணும்னு நினச்சேன். பட் எதுவுமே நிற்கலை, எல்லாமே விழுந்துருச்சு. அண்ட் அதை மேலே போய்ட்டு நான் உங்களை காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முலாம்பழம், 2 முலாம்பழம் வச்சுருந்தேன். அண்ட் முன்னாடி ஃபுல்லாக படர விட்டுட்டேன். இப்போ எடுத்து திருப்பி மேலே கட்டும்போது பார்த்திங்கன்னா அதில் ஒரு செடி பட்டுருச்சு. இன்னொரு செடி மட்டும் வளர்ந்துருக்கு. அது பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்சும் வச்சுருக்கு. அதை உள்ளே இருக்குது பாருங்கள். இது முலாம் அப்படியே விட்டு வச்சுருக்கு. நம்ம கீழே வந்து ஏதாவது ஓலை நார் ஏதாவது போட்டு வச்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பருக்கும் எப்படியும். அடுத்தது நம்மளுடைய 3rd ஃப்ளோர் கார்டனுக்கு வந்துட்டோம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. எல்லாமே வந்து மண்ணை செட் பண்ணுறதுக்காக நம்ம விட்டு வச்சுருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 10 நாள் கிட்ட ஆகிடுச்சு. அண்ட் விதையுமே நல்லா வளர்ந்துட்டு இருக்குது. ஸோ அது எல்லாமே தான் நம்ம இதில் ரீபார்ட் பண்ண போகிறோம். அண்ட் எல்லாமே எம்டியாக தான் இருக்குது க்ரோ பேக்ஸ் ஃபுல்லாக. அண்ட் மல்பெரி நான் இங்கே வச்சிருக்கும் போது சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ப்ரூன் பண்ணி விட்டுருந்தேன் அப்படின்ட்டு. ஒரு 10 நாள்லேயே பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ புது லீஃப் வந்திருக்கு பாருங்கள். பட் இதில் பிஞ்சு இறங்குமான்னு தெரியலை. நான் உங்களுக்கு இறங்குச்சு அப்படின்னா நான் அடுத்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். பட் இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஞ்சு இறங்குறதுக்கான அறிகுறி எதுவுமே இல்லை. பார்ப்போம் நம்ம எப்படி காய்க்குது அப்படின்ட்டு. அண்ட் பேஷன் ஃப்ரூட் சொல்லியிருந்தோம் இல்லையா, நம்ம கீழே வச்சது எவ்வளோ சூப்பராக வந்து படர்ந்துருச்சு பாருங்கள். அண்ட் இது வந்து கடகடன்னு மேலே படர ஆரம்பிச்சிடும். பூ வந்து வைக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ தான். ஸோ முதல் பூ வந்து மேலே இருக்குது. வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பிஞ்சு வைக்க ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் நான் பார்க்குறேன் அதில் பூ இருக்கிறது. இன்னும் கிட்ட போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நிறையா தெரியும். ஸோ ஒரு கண்ணில் இருந்துமே வந்து ஒரு பழம் இறங்கும் அது. பட் என்ன கலர்னு தெரியல, 2-3 கலர்ஸ் இருக்குது இதில். ஸோ நம்ம அது வளர்ந்தால் தான் தெரியும் என்ன கலர் அப்படின்ட்டு நான் அதை அப்டேட் பண்ணுறேன் நான் உங்களுக்கு. அப்புறம் ட்ராகன் ஃப்ரூட் நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணி உடச்சி விட்டு வச்சுருந்தோம். ஸோ கட் பண்ணி உடச்சி விட்டதும் பார்த்திங்கன்னா புது துளிர் வந்து நிறையா வருது இதில். இப்போ கீழே வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. பட் இதில் வந்து இப்போ தான் வர ஆரம்பிக்குது. இதில் வருது பார்த்திங்களா. ஸோ இது எல்லாமே வந்து ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் மறுபடியும் வந்து பிஞ்சு வைக்க ஆரம்பிக்கும் இதில். பட் எப்படியும் உங்களுக்கு ஏப்ரல் மேலே கண்டிப்பாக வந்து பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிடும் இதில். அண்ட் ஃபுல்லாகவே படர்ந்து இருந்துச்சு. எல்லாத்தையுமே உடச்சி சூப்பராக நம்ம செட் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு வேணும்னா நம்ம மேலே ஏறி லன்சரில் போய் பறிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அந்த அடுத்ததாக வந்து சுண்டைக்காவுமே வந்து மேலே இருந்துச்சு. வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததால் எப்போவுமே உடனே மண் ட்ரை ஆகிடும். ஏன்னா வேர் ஃபுல்லாக ஆகிடுச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் ஷேட் நெட்லாம் போட்டு கீழே வச்சதுக்கப்புறமேட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு மண் ட்ரை ஆகலை. வந்து பூவும் வைக்க ஆரம்பிச்சிச்சு. கண்டிப்பாக இந்த டைம் நமக்கு நல்ல ஈல்டு எடுக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படியே இங்கே பார்த்திங்க அப்படின்னா லெமனுமே வந்து நிறைய பிஞ்சு வச்சுருக்கு. இப்போ வந்து எல்லாமே பருக்க ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் ஒரு சில பழங்கள் எல்லாமே உதிர ஆரம்பிச்சிருக்கு. பார்க்கும்போது தெரியும் பாருங்கள் உங்களுக்கு. பட் காயாக தான் இருக்குது. எது எப்போ உழுது எப்போ பழுக்குது அப்படின்னே தெரிய மாட்டேங்குது. பட் நிறைய பிஞ்சு கொத்தாக வச்சுருக்கு. இப்போ நம்ம மேலே மாற்றி எடுத்து செட் பண்ணதுக்கப்புறமேட்டு கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு நல்ல ஈல்டு எடுக்கலாம் நம்ம இந்த வாட்டி. அண்ட் மற்ற பார்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே இன்னும் எம்டியாக தான் இருக்குது. கண்டிப்பாக நான் எப்படி இன்றைக்கி இல்லை நாளைக்கு வந்து இதுக்கு எல்லாமே சீட் போட்டுருவேன். அடுத்த ஒரு டூர் எடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே சூப்பராக வளர்ந்துருக்கும். நான் அதெல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்ட் கண்டிப்பாக இந்த கார்டன் டூர் பார்ட் 2மே வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் இந்த ஸ்பாட் வந்து இன்னும் ஃபுல்லாக க்ரீனிஷாக நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். மேலும் ஒரு நல்ல செக்மெண்ட்டோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ராஜேஷ்குமார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி கார்டனிங்.